400 செருப்பு வாங்க யோசிப்பவன் பிள்ளைகளுக்காக 1000 கொடுத்து பொம்மை வாங்குகிறான். பிள்ளைகளுக்கான தேவைகளை தீர்க்க நினைத்து ஏனோ தன் தேவை என்னவென்று தானே மறந்தான். தனக்கென வாழாமல் இருப்பது அம்மாக்கள் மட்டுமல்ல, அமைதியாக தியாகம் செய்யும் பல அப்பாக்களும் தான். கருப்பு நிறத்தை கேலி செய்யும் வாய்கள்தான் வெள்ளை முடி முளைத்ததும் ஊமையாகி விடுகின்றன. என் கதையின் கடைசி பக்கம் முடிவுரை அளவைத்தது என்பதற்காக புத்தகத்தை மூடிதான் வைத்தேன், தூக்கி எறியவில்லை. ஏனென்றால் அது என்னுடைய புத்தகம். படித்ததில் பிடித்தது. அவனுக்கு விடுமுறை நாட்களும் இல்லை, விசேஷங்களும் இல்லை. தன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது என்ற எண்ணம் மட்டும்தான் அவன் மனதில் எப்போதும் இருக்கிறது. உழைப்பிற்கு ஏது ஓய்வு? அம்மா என்னை வளர்த்தாள், அது அவள் கடமை. என் பிள்ளையையும் வளர்க்கிறாள். நான் கேட்கையில் அதுவும் அவள் கடமை என்கிறாள் சிரித்துக்கொண்டே. உங்கள் பார்வையில் நான் பிழை என்றால் அந்த பிழையாகவே இருந்துவிட்டு போகிறேன். சரியென்று நிரூபிக்க சக்தி இல்லை என்பதால் அல்ல, சண்டையிட்டு சலித்து போன மனதில் கடைசி புகலிடமே என் அமைதி என்பதால்தான். வாழுங்கள் உங்கள் சரிகளோடு, நான் விலகிக் கொள்கிறேன் என் அழகான தவறுகளோடு. யாரும் யாருடைய வழிகளையும் புரிந்து கொள்ள வேண்டாம், ஆனால் எல்லாருக்கும் வலிக்கும் என்று புரிந்து கொண்டாலே போதும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. We will see in the next video.